ஒரு தீர்மானத்தை எடுத்தான். அதன் விளைவு ராஜாவை போல அவன் நடத்தினான். அவர் குடும்பத்தை தலைமுறையாய் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்முடைய தீர்மானம் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க பண்ண போகுது. ஆகவே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து, நானும் தேவன் அறியாத குடும்பத்தில் வந்தது தான் பாருங்க. ஒரு நாள் வந்தது, இயேசுவை அறியக்கூடிய வாய்ப்பை தேவன் அங்கு தந்தார். அன்றைக்கு என் வாழ்க்கையில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உமக்காக நான் வாழ்வேன்னு தீர்மானிச்சேன். தேவன் உயர்த்த ஆரம்பிச்சார். எங்கேயோ கிடந்தோம், எப்படியோ கிடந்தோம், உயர்த்தி ஒரு மேலான வாழ்க்கைக்கு நேரம் கொண்டு போனார். அந்த தீர்மானம் தான் இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம். என்னோட வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற தீர்மானத்தில் இருக்கிற பாருங்களேன். நம்முடைய திட்டம் இல்லை, தேவனுடைய திட்டம். நம்முடைய ஆசை, நம்முடைய சித்தத்தை விட தேவ சித்தம், தேவ திட்டம் பெருசு. அந்த திட்டத்துக்குள்ள நம்மை நுழைத்து கொண்டால் போதும், அவர் வழிகள் எல்லாம் நம்மை கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்க செய்வார்.